டெல்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை தமிழ்நாடு பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் சந்தித்து பேசினார். தெலுங்கானா ஆளுநராகவும் புதுச்சேரி துணைநிலை ஆளுநராகவும் இருந்த தமிழிசை சவுந்தரராஜன் தனது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு மக்களவைத் தேர்தலில் தென்சென்னை தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியை தழுவினார். இதனைத் தொடர்ந்து தேர்தல் தோல்வி தொடர்பாக தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலைக்கும் தமிழிசை சவுந்தரராஜனுக்கும் இடையே கருத்து வேறுபாடு நிலவுவதாக செய்திகள் வெளியாகின. தெலுங்கானாவில் சந்திரபாபு நாயுடு தலைமையிலான அரசு பதவியேற்பு விழாவின் போது தமிழிசையை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கண்டித்தது போன்ற வீடியோ காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. இதனைத் தொடர்ந்து தமிழிசை சவுந்தரராஜனை அவரது இல்லத்திற்கே சென்று அண்ணாமலை சந்தித்து பேசியதால் மோதல் முடிவுக்கு வந்தது. இந்நிலையில் டெல்லியில் அமித்ஷாவை தமிழிசை சவுந்தரராஜன் சந்தித்து பேசினார். இது தொடர்பான புகைப்படத்தை வெளியிட்டுள்ள தமிழிசை சவுந்தரராஜன் அமித்ஷாவை சந்தித்து பேசியதில் மகிழ்ச்சி என்று குறிப்பிட்டுள்ளார். தலைமறைவாக உள்ள அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கரை பிடிக்க 5 தனிப்படைகளை சிபிசிஐடி போலீசார் அமைத்துள்ளனர். கரூரில் 100 கோடி ரூபாய் மதிப்பிலான 22 ஏக்கர் நிலத்தை போலி ஆவணம் மூலம் 7 பேர் பத்திரப்பதிவு செய்துள்ளனர். இதனால் பாதிக்கப்பட்ட பிரகாஷ் அளித்த மனுவில் அடிப்படையில் கரூர் நகர காவல் நிலையத்தில் மேலக்கரூர் சார் பதிவாளர் முகமது அப்துல் காதர் புகார் கொடுத்திருந்தார். இதையடுத்து ரகு, செல்வராஜ், சித்தார்த், மாரப்பன் உள்ளிட்ட 7 பேர் மீது நில மோசடி, கூட்டுச்சதி, கொலை மிரட்டல் உள்ளிட்ட 8 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் தன்னையும் சேர்க்க வாய்ப்பு இருப்பதாக கருதி முன்ஜாமீன் கோரி கரூர் மாவட்ட நீதிமன்றத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவை தள்ளுபடி செய்து நீதிபதி சண்முக சுந்தரம் உத்தரவிட்டார். இந்த வழக்கை சிபிசிஐடி போலீசார் விசாரித்து வரும் நிலையில் எந்த நேரமும் கைது செய்யப்படலாம் என்பதால் கடந்த 13 நாட்களுக்கு மேலாக எம்.ஆர். விஜயபாஸ்கர் தலைமறைவாக உள்ளார். இந்த நிலையில் எம்.ஆர். விஜயபாஸ்கரை பிடிக்க சிபிசிஐடி போலீசார் 5 தனிப்படைகளை அமைத்துள்ளனர். இதில் 2 படைகள் தமிழ்நாட்டிலும் 3 படைகள் வெளிமாநிலங்களிலும் தேடி வருவதாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. நியாய விலை கடைகளில் அரிசி பாக்கெட்டுகள் வழங்கப்படும் என்று உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் உணவுத்துறை மானிய கோரிக்கையில் பேசிய உறுப்பினர்கள் சீனிவாசன் மற்றும் அசோகன் ஆகியோர் ரேஷன் கடையில் பொருட்களை கிலோ கணக்கில் பேக்கிங் செய்து வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார். இதற்கு பதிலளித்த உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி அரிசியை பேக்கிங் செய்து வழங்க தனியார் பங்களிப்புடன் 2500 மெட்ரிக் டன் திறன் கொண்ட நவீன அரிசி ஆலைகள் அமைக்க டெண்டர் கோரப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். கைவிரல் ரேகை பதிவு முறை மூலம் பொருள் வழங்கும் நடைமுறை தற்போது உள்ளது. அதில் சில இடங்களில் கைவிரல் ரேகை பதிவு சரியாக இல்லாததால் பொருள் பெறுவதில் தாமதமும் சிரமமும் ஏற்படுவதாக அறிந்து இன்றைக்கு மாண்பு உறுப்பினர்கள் தெரிவித்ததை தொடர்ந்து கண்கருவி சரிபார்ப்பு முறை அறிமுகப்படுத்தப்படும் என்று முதலமைச்சருடைய கேட்டு அதை இந்த அவையிலே நான் கூறியிருந்தேன். தமிழ்நாட்டிற்கான மண்ணெண்ணெய் ஒதுக்கீடு தொடர்ந்து குறைக்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் சக்கரபாணி குறிப்பிட்டார். 1/4/21 அன்று 7536 கிலோ லிட்டராக குறைக்கப்பட்டு மீண்டும் 2882 கிலோ லிட்டர் வரை குறைக்கப்பட்டு தற்போது 1/4/2024 முதல் வெறும் 1084 கிலோ லிட்டர் தான் இன்னைக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டு வருகிறது. இதனிடையே திருமணமான தம்பதிகள் சட்டப்பூர்வமாக விவாகரத்து பெற்ற நிலையில் அவர்களுக்கு தனித்தனியாக ரேஷன் அட்டை வழங்கப்படும் என்று சட்டப்பேரவையில் தெரிவிக்கப்பட்டது. நெல்லை மாவட்டம் மாஞ்சோலையை அடுத்த ஊத்து பகுதியில் 6 நாட்களாக மின்சாரம் இல்லாமல் பொதுமக்கள் அவதியடைந்துள்ளனர். மாஞ்சோலை பகுதியில் ஊத்து, காக்காச்சி, நாலுமுக்கு, குதிரைவெட்டி ஆகிய இடங்களில் தேயிலை தோட்டங்கள் உள்ளன. பாம்பே பர்மா டிரேடிங் கார்ப்பரேஷன் நிறுவனம் நடத்தி வரும் இந்த தேயிலை தோட்டங்களை மூட அந்நிறுவனம் முடிவு செய்து ஊழியர்களுக்கு VRS வழங்கியுள்ளது. மேலும் ஊழியர்களையும் வீட்டை விட்டு காலி செய்யுமாறு நோட்டீஸ் கொடுத்துள்ளது. இந்நிலையில் ஊத்து பகுதியில் கடந்த 6 நாட்களாக மின்சார விநியோகம் இல்லை என புகார் அடைந்துள்ளது. மின்சாரம் இல்லாததால் குடிநீர் மற்றும் தொலைத்தொடர்பு சேவையும் பாதிக்கப்பட்டுள்ளது. செல்போன் சேவையை பெற 3 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள